அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள தேவன். ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை சோதித்து எங்களுடைய சிந்தனைகளை நீங்க அறிந்து கொள்ளுங்கப்பா. வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழிகள்ல எங்களை நடத்துங்க. எல்லா பொல்லாப்புக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க. உம்முடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாங்க எங்களை முற்றிலுமாய ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 சாமுவேல் 19 அதிகாரம். இதோ ராஜா அப்சலோமுக்காக அழுது புலம்புகிறார் என்று யோவாப்புக்கு அறிவிக்கப்பட்டது. முந்தின அதிகாரத்துல அப்சலோம் மரித்து போனத தாவீதுட்ட சொல்றத நம்ம வாசிச்சோம். இப்ப அவன் அப்சலோமுக்காக அழுது புலம்புறான். இந்த செய்தி யோவாப்புக்கு தெரியுது. யோவாப் அவங்களோட சேனைகளோட தலைவன், யுத்தத்தை முன்னின்று நடத்தினவன். அவங்கிட்ட சொல்றாங்க, ராஜா தம்முடைய குமாரனுக்காக மனம் நொந்திருக்கிறார் என்று அன்றைய தினம் ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள். ஆனா தாவீத கொலை செய்ய நினைச்சது, துரத்தி விட்டது அப்சலோம் தான். ஆனா இப்ப அவன் தன்னுடைய மகனுக்காக மனம் நொந்து போயிருக்கான் அப்படின்றத தெரிஞ்சு ஜனங்களுக்கு இந்த செய்தி போய் கிடைக்குது. இதன் நிமித்தம் அன்றைய தினம் அந்த ஜெயம் ஜனத்திற்கெல்லாம் துக்கமாய் மாறிற்று. ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்சலோம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு இருந்த அந்த ஜெயம் இப்ப ஜனங்களுக்கு துக்கமா மாறிடுச்சு. ஏன்னா ராஜா துக்கமாயிருக்காரு அப்படின்றத அறிந்த உடனே இவங்களும் துக்கமாயிட்டாங்க. ஜனங்களுக்கும் ஜெயம் வெற்றி சந்தோஷத்தை கொடுக்காம துக்கத்தை கொடுத்துச்சு. யுத்தத்தில் முறிந்தோடுகிறதுனால் வெட்கப்பட்டு திருட்டளவாய் வருகிறவர்களைப் போல ஜனங்கள் அன்றைய தினம் திருட்டளவாய் பட்டணத்திற்குள் வந்தார்கள். தோல்வியை சந்திச்சு வெட்கப்பட்டு எப்படி பட்டணத்துக்குள்ள கூனி குறுகி போய் வருவாங்களோ அது போல அந்த ஜனங்கள் வந்தாங்க. ஆனா வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா அவங்களால கொண்டாட முடியல. ஏன்னா அப்சலோமுக்காக ராஜா துக்கப்பட்டார்ன்ற விஷயம். ராஜா தன் முகத்தை மூடிக்கொண்டு மகா சத்தமாய், என் மகனாகிய அப்சலோமே, அப்சலோமாகிய என் மகனே, என் மகனே என்று அலறிக் கொண்டிருந்தான். மகனுக்காக அவ்வளவு துக்கப்படுறான். அப்சலோமே என் மகனே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டு இருந்தான். ஆனா புதிய பாட்டு சத்தியத்தின்படி மரணம் நிரந்தர முடிவு கிடையாது. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. 1 தெசலோனிக்கர் 4 அதிகாரம் 13 வசனத்துல இருந்து வாசித்தோம்னா, நித்திரை அடைந்தவர்களை குறித்து நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரோட வருகையில மரித்தவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க, பின்பு உயிரோடு இருக்கிற நம்ம எதிர்கொண்டு போக போறோம். அதனால மரணம் நிரந்தர முடிவு கிடையாது. ஆனா இங்க தாவீது தன்னுடைய மகனுக்காக கதறி அழுது கொண்டிருக்கிறான். அப்பொழுது யோவாப் வீட்டிற்குள்ளே ராஜாவின் இடத்தில் போய், இன்று உம்முடைய ஜீவனையும் உம்முடைய குமாரத்திகளின் ஜீவனையும் உம்முடைய மனைவிகளின் ஜீவனையும் உம்முடைய மறுமனையாட்டிகளின் ஜீவனையும் தப்புவித்த உம்முடைய ஊழியக்காரர் எல்லாரின் முகத்தையும் வெட்கப்படுத்தினீர். தாவீதோட ஊழியக்காரர்கள், படையில இருக்கிறவங்க எல்லாம் இப்ப என்ன செய்யறாங்கன்னா, தாவீதையும் அவனோட குடும்பத்தாரையும் அவங்க தப்பு வச்சிருக்காங்க. அப்சலோம் கைக்கு தப்பு வச்சு அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களோட
எல்லா முகமும் இப்ப வெட்கப்படுத்தினீர். ஏன்னா அப்சலோமுக்காக கவலைப்படுறதுனால. இன்று நீர் உம்மை பகைக்கிறவர்களை சிநேகித்து உம்மை சிநேகிக்கிறவர்களை பகைக்கிறீர் என்று விளங்குகிறது. உம்மை பகைக்கிறவர்களை அப்சலோம் பகைத்தா, அவனை ராஜா நேசிக்கிறாரு. ஆனா நேசிக்கிற அவருடைய ஜனங்களை, ஊழியக்காரரை, அவரோட படையில இருந்தவங்கள பகைக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு யோவாப் தாவீதுட்ட பேசுறான். அதிபதிகளும் சேவகரும் உமக்கு அற்பமானவர்கள் என்று இன்று விளங்க பண்ணினீர். அதிபதி 1000 பேருக்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி எல்லாம் ஏற்படுத்தினான். சேவகர்கள்லாம் உங்களுக்கு அற்பமா தெரியுது. அப்சலோம் உயிரோடு இருந்து நாங்கள் அனைவரும் இன்று செத்து போனால் அப்பொழுது உம்முடைய பார்வைக்கு நலமாய் இருக்கும் என்று இன்று அறிந்து கொண்டேன். நாங்க எல்லாம் செத்து போய் அப்சலோம் உயிரோடு இருந்தா நீங்க நல்லா இருந்திருப்பீங்க. இப்ப அப்சலோம் மரித்ததுனால அழுது புலம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோவாப் சொல்றான். இப்பொழுது எழுந்திருந்து வெளியே வந்து உம்முடைய ஊழியக்காரரோடு அன்பாய் பேசும். யோவாப்பு தாவீதுட சொல்றான், வெளியே வந்து எல்லார்கிட்டே பேசுறான். ஏன்னா அவங்க யுத்தத்தை முடிச்சு வெற்றியோடு வந்திருக்காங்க. இங்க ராஜா அவங்கள பார்த்து பேசவே இல்லை. அதனால சொல்றார், நீ வெளியே வராதிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உம்மோடு தங்கி இருப்பதில்லை என்று கர்த்தர் மேல் ஆணையிடுகிறேன். வெளியே வந்து எல்லாத்தையும் பார்க்கலைன்னா இன்னைக்கு ராத்திரியே நாங்கெல்லாம் போயிடுவோம். அப்பொழுது உம்முடைய சிறு வயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கிலும் அது உமக்கு அதிக தீமையாய் இருக்கும் என்றார். சின்ன வயசுல இருந்து தாவீது நிறைய தீமைகளை சந்திச்சிருக்காரு. அது எல்லாத்தையும் விட கூட இருந்த ஜனங்கள் கைவிட்டு போகும்போது அதிக தீமை உண்டாகும் அப்படின்னு யோவாப் எச்சரிக்கையா ராஜாவுக்கு சொல்றான். அப்பொழுது ராஜா எழுந்து போய் ஒலிமுக வாசலில் உட்கார்ந்தார். அந்த யோவாப் சொன்ன வார்த்தைய ஏற்றுக்கொண்டு ராஜா செயல்படுறான். தனக்கு சொல்லப்பட்ட ஆலோசனையை கேட்டு நடக்கிறான். இது தாழ்மை இருந்தா தான் செய்ய முடியும். தாவீது தனக்கு கீழே இருக்க ஒருத்தன் சொன்னா கூட சரியானதை சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோட செயல்படுகிறான். இதோ ராஜா ஒலிமுக வாசலில் உட்கார்ந்து இருக்கிறார் என்று சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட்ட போது ஜனங்கள் எல்லாரும் ராஜாவுக்கு முன்பாக வந்தார்கள். இஸ்ரவேலரோவெனில் அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். இஸ்ரவேலர் தான் அப்சலோமுக்கு பின்னாடி போன கூட்டம். அவங்க இப்ப என்ன செய்யறாங்க, தங்களோட கூடாரத்துக்கு ஓடி போயிட்டாங்க. இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் வாக்குவாதம் உண்டாகி அவர்கள், ராஜா நம்முடைய சத்துருக்களின் கைக்கு நம்மை நீங்களாக்கி விட்டார். ராஜான்றது தாவீது, சத்துருக்கள் அப்படின்றது பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணி வெற்றிய கோலியாத்தெல்லாம் ஜெயிச்சு நமக்கு சத்துருடைய கையில இருந்து நம்மளை நீங்களாக்கி விட்டார். அவர் தானே பெலிஸ்தியருடைய கைக்கு நம்மை தப்புவித்தார். கோலியாத்தை ஜெயிச்சு பெலிஸ்தியரோட கைக்கு தப்புவித்தார். இப்பொழுதோ அப்சலோமுக்கு தப்ப தேசத்தை விட்டு ஓடி போனார். இப்ப அப்சலோம் எங்க தன்னை கொன்றுவானோன்னு பயந்து இந்த தேசத்தை விட்டு ஓடி போனார். நமக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்த அப்சலோம் யுத்தத்திலே செத்தான். ஆனா அப்சலோம் நமக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தோம், அவன் செத்து போயிட்டான். இப்பொழுதும் ராஜாவை திரும்ப அழைத்து வராமல் நீங்கள் சும்மா இருப்பானேன் என்று சொல்லி கொண்டார்கள். இஸ்ரவேலர் தங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, ராஜாவை ஏன் திரும்ப கூட்டிட்டு வரல, இப்ப அப்சலோம் இல்ல, மறுபடியும் தாவீதை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி இஸ்ரவேலர் எல்லாரும் பேசி கொண்டு இருக்கிறது ராஜா இருக்கிற வீட்டிலே அவனுக்கு கேள்வி
கேள்வியானபடியினால் தாவீது ராஜா சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியரிடத்திற்கு ஆள் அனுப்பி, இப்ப இஸ்ரவேலர் பேசிக்கிட்டு இருந்த விஷயம் தாவீதோட வீட்டுல கேள்விப்படுறான். கேள்விப்பட்ட உடனே ஆசாரியர்களுக்கு ஆள் அனுப்புறான். ஆசாரியர்கள் ஆவிக்குரிய தலைவர்கள். அவங்க கிட்ட ஆள் அனுப்பி, நீங்கள் யூதாவின் மூப்பரோடு பேசி ராஜாவை தம்முடைய வீட்டுக்கு திரும்ப அழைத்து வர நீங்கள் மற்றவர்களுக்கு பிந்தி போவானேன். இப்ப ஒரு கேள்வியை கேட்க சொல்றான், ஆள் அனுப்பி கேட்க சொல்றான். ஏன் யார்கிட்ட கேட்க சொல்றான்? ஆசாரியர் இடத்துல ஆள் அனுப்பி நீங்க யூதாவோட மூப்பர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன் இன்னும் தாவீத கூட்டிட்டு வரல ராஜாவாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூதா கோத்திரத்து மூப்பர்களோட பேச சொல்றான். நீங்கள் என் சகோதரர், நீங்கள் என் எலும்பும் என் மாம்சமானவர்கள். தாவீது யூதா கோத்திரம், அதனாலதான் அவங்க என்னோட எலும்பு என்னோட மாம்சம் அப்படின்னு சொல்றாங்க. சகோதரர், ராஜாவை திரும்ப அழைத்து வர நீங்கள் பிந்தினவர்களாய் இருப்பானேன் என்று சொல்லுங்கள். கேட்க சொன்னதை இவங்க கேட்கிறாங்க. நீங்கள் அமசாவையும் நோக்கி, நீ என் எலும்பும் என் மாம்சமும் அல்லவா? நீர் யோவாபுக்கு பதிலாக என்னாலும் எனக்கு முன்பாக படைத்தலைவனாய் இராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்ல சொன்னான். இப்ப அமித்ஷா யாரு அப்படின்னு பார்த்தா அப்சலோமோட படைத்தலைவர். அவனை பார்த்து அவனை அப்சலோம் யோவாபுக்கு பதிலா அமசாவை தான் படைத்தலைவனா நியமிச்சான். அதனால நீ தொடர்ந்து படைத்தலைவனா இரு அப்படின்னு தாவீது சொல்றார். இப்படியே யூதாவின் சகல மனுஷருடைய இருதயத்தையும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை போல இணங்க பண்ணினதனால் அவர்கள் ராஜாவுக்கு, நீர் உம்முடைய எல்லா ஊழியக்காரரோடும் திரும்பி வாரும் என்று சொல்லி அனுப்பினாங்க. இப்ப யூதா கோத்திரம் மட்டும் ஒரே மனசா செயல்படுறாங்க. தாவீத கூட்டிட்டு வரணும், திரும்பி வாரும் சொல்லி அனுப்புறாங்க. ராஜா திரும்ப வருகிறதுக்கு யோர்தான் மட்டும் வந்த போது யூதா கோத்திரத்தார் ராஜாவுக்கு எதிர்கொண்டு போய் ராஜாவை யோர்தானை கடக்க பண்ண கில்கால் மட்டும் வந்தார்கள். கில்கால் வரைக்கும் கூட வர்றாங்க யூதா கோத்திரத்தார். பகூரின் ஊரானான பென்யமீனாகிய கேராவின் மகன் சீமேயும் தீவிரித்து யூதா மனுஷரோடு கூட தாவீது ராஜாவுக்கு எதிர்கொண்டு போனான். பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்த சீமேயின்றவன் அவனும் தாவீத பாக்குறதுக்கு யூதா மனுஷரோடு சேர்ந்து எதிர்கொண்டு எதிர பாக்குறதுக்காக போயிட்டு இருக்கான். இந்த சீமேயி ஏற்கனவே தாவீத தூசித்து கல்லி எறிந்து விரட்டினத 2 சாமுவேல் 16வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். அந்த தாவீத தூசித்து கல்லெறிஞ்சாவே இப்ப தாவீத தேடி வர்றான். ஏன்னா திரும்பவும் தாவீது ராஜாவாக போறான்னொடனே திரும்ப தேடி வர்றான். அவனோட பென்யமீன் மனுஷர் 1000 பேரும் சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபாவும் அவனோடு கூட அவனுடைய 15 குமாரரும் அவனுடைய 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக யோர்தானை வேகமா கடந்து போனார்கள். இப்ப சீமேயி வர்றான். அவனோடு பென்யமின் கோத்திரத்துல 1000 பேரு. சீபா சவுலோட வேலைக்காரன். அவனோட பிள்ளைகள் 15 பேரு, வேலைக்காரன் 20 பேரு. அவங்க எல்லாம் ராஜாவுக்கு முன்னாடி யோர்தானை கடந்து போறாங்க. அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவர் விரும்பும் காரியத்திற்கு உதவவும் ஒரு படகு இக்கரையிலே வந்தது.
ராஜாக்கு உதவி செய்கிறதற்காக, ராஜாவோட வீட்டார யோர்தானை கடக்க பண்றதுக்காகவும், ராஜா விரும்புகிற காரியத்தை செய்யறதுக்காகவும் ஒரு படகு அங்க இருந்தது. அப்பொழுது கேராவின் குமாரனாகிய சீமேயி யோர்தானை கடக்க போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ பணிந்து, இப்ப யோர்தானை கடந்து போறதுக்கு தாவீது ரெடியா இருக்காரு. அவருக்கு முன்பாக இந்த சீமேயி வந்து தாழ விழுந்து தன்னை தாழ்த்துறான். ராஜாவை நோக்கி, என் ஆண்டவன் என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமலும், தன்னுடைய தவற உணர்ந்து மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கிறான். என்னோட அக்கிரமத்தை என் மேல சுமத்தாதீங்க. ராஜாவாகிய என் ஆண்டவன் எருசலேமில் இருந்து புறப்பட்டு வருகிற நாளிலே உமது அடியேன் செய்த துரோகத்தை ராஜா நினைக்காமலும் தமது மனத்தில் வைக்காமலும் இருப்பாராக. எருசலேமை விட்டு புறப்பட்டு போன டைம்ல சீமேயி தூசித்தான். அதை நினைக்காதீங்க, அதை மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ராஜாட்ட கேட்கிறான். உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். தன்னுடைய தவற ஒத்துக்கிறான், நான் பாவம் செஞ்சிட்டேன். இப்பொழுதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவருக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்றான். இந்த இடத்துல யோசேப் வீட்டார்ன்றது இஸ்ரவேலர் அனைத்தையும் குறிக்கும். அந்த யோசேப்பு குடும்பத்தை மாத்திரம் இல்ல, இங்க வந்து இஸ்ரவேல் அனைத்துக்கும் அடையாளமா யோசேப்பு வீட்டார் அப்படின்னு போட்டு, நான் இன்று முந்திக் கொண்டேன். யோசேப்பு வீட்டார் வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் அப்படின்னு சீமேயி சொல்றான். அப்பொழுது செரியாவின் குமாரனாகிய அபிசாய் பிரதியுத்தரமாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை சீமேயு தூஷித்தபடியினால் அவனை அதற்காக கொல்ல வேண்டாமா என்றான். அபிசாய் வந்து யோவாப்போட சகோதரன், அவனும் படைய முன்று நடத்தி வெற்றி பெற்றவன். அவன் கேட்கிறான், கர்த்தருக்கு அபிஷேகம் பண்ணின தாவீதை இவன் தூசித்தான், இவன் வந்து கொலை செய்யப்பட வேண்டும், ஏன்னா உன்னுடைய அதிபதிய தூஷிக்க கூடாது அப்படின்னு நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இவன் அந்த நியாயப்பிரமாணத்தை மீறான். அதுக்குரிய தண்டனை வந்து கல்லெறிஞ்சு கொல்லணும், அந்த கொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கேள்விய கேட்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, தாவீது வந்து அப்சலோமுக்காக ரொம்ப துக்கமா இருந்தான். இத பார்த்து யோவாப்புக்கு இந்த செய்தி வருது. அவன் ராஜாட்ட வந்து பேசுறான், நீர் வந்து உம்முடைய குடும்பத்துக்காக தப்புவிச்ச உம்முடைய ஊழியக்காரங்களை வெட்கப்படுத்திட்டீங்க, உம்மை பகைத்தவர்களை நீ சிநேகிக்கிறவங்களை பகைக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து நீ உம்முடைய ஊழியக்காரரோடு வந்து அன்பா பேசணும், அப்படி வெளியே வரலைன்னா நாங்க எல்லாம் இந்த ராத்திரியில உன் கூட தங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கையா சொல்றான். ராஜா அவன் சொல்றத கேட்டு ஜனங்களை பார்க்கும்படியா ஒளிமுக வாசல்ல வந்து உட்கார்ந்தான் அப்படின்னு பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தங்களுக்குள்ள வாக்குவாதம் பண்ணாங்க. என்னன்னா, இப்ப நமக்கு ராஜா அப்சலோம் மரித்து போயிட்டான். இந்த தாவீது ஒரு காலத்துல நமக்கு பெலிஸ்தியரோட ஏற்பட்ட யுத்தத்துல நமக்கு ஜெயத்தை பெற்று கொடுத்தா, அவனே திரும்ப ராஜாவாக்கி எல்லாம் அழைத்து வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த செய்தி தாவீதுக்கு தெரிஞ்ச உடனே ஆசாரியர்கள்ட்ட ஆள் அனுப்பி, நீங்க போய் யூதாவோட மூப்பர்கிட்ட பேசுங்க, என்னை திருப்பி கூட்டிட்டு வரும்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மாத்திரம் இல்ல, இந்த தாவீது வந்து சொல்லிட்டு, நான் நீங்க என்னோட சகோதரன், ஏன்னா அவன் யூதா கோத்திரம், அதனால நீங்க ராஜாவை திரும்ப கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். தாவீது அமசாவையும், நீ தொடர்ந்து யோவாப்புக்கு பதிலா
எப்படி அப்சலோம் உன்னை நியமித்தானோ அது மாதிரி நீ தொடர்ந்து படைத்தலைவனாய் இருக்கலாம். அப்ப அவங்கள எல்லாத்தையும் தன்னோட சேர்த்து கொள்ளும்படியா பேசுறான். யூதா ஜனங்கள் வந்து தாவீதை ஏற்றுக்கொண்டாங்க ராஜாவா. அவனை கூட்டிட்டு வர்றாங்க, எதிர்கொண்டு போய் கூட்டு வர்றாங்க. அவங்களோடு சேர்ந்து சீமேயும் போறான். அவன் தன்னோட தவற உணர்ந்து ராஜாட்ட வந்து நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்த துரோகத்தை சொல்லி இனிமேல் அதை நினைக்காதீங்க, மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்னு ராஜா கிட்ட சீமேயி சொல்றான். ஆனா நான் இஸ்ரவேல் மக்கள் வர்றதுக்கு முன்பாகவே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். இத பார்த்துக்கிட்டு இருந்த அபிசாய் வந்து இவன் வந்து கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ராஜாவை தூசிக்கிறான், அதனால அவன் கொலை செய்யப்பட வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறதோ பார்த்தோம். இந்த நாள்ல இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். யோவாப் சொன்ன எச்சரிக்கைய கேட்டு கீழ்ப்படிந்து தாவீது தன்னை மாற்றி கொண்டது போல ஆண்டவரே வேத வசனத்தை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். ஆண்டவரே உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்படட்டும். நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் என்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.